கடைசி கால ஆயத்தப்படுத்தும் ஊழியங்கள் வழங்கும் அர்ப்பணிப்பின் தேவன் பேசுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர் எழுந்தருளுவாராக. தேவாதி தேவன் எழுந்தருளுவாராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சகல ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சகல ஆவிக்குரிய ஆயுதங்கள், மாம்சத்தின் ஆயுதங்கள், உலக பிரகார ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை நாங்கள் ஜெயிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிக்கபலபா ரியந்தரபோலோ சந்தரபா ரிபிகபலபா ரியந்தரபோ ரிபிகபல தூர கரபோலோ ஷப கபல தீன கரபா ரிபாலா தூரிபி ரியந்தரபோலோ ஷப கபலபா ரப கபலபா ரிபாலா தூரிபி ரியந்தரபா. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையினால் எங்களை மூடுவாராக. ஆவியானவர் எங்களை மறைப்பாராக. ஓ, பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களில் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுவார் என்று எழுதியிருக்கிறது. உங்கள் பிதாவின் ஆவியானவர் பேசுவார் என்று எழுதியிருக்கிறது. பிதாவின் ஆவியானவர் எங்களோடு இன்றைக்கு பேசுவாராக. ஓ ரிபாலபோ ஷபலபா ரியந்தரபா ரிகபலபா கபல தூர கரபா ரியந்தரபோலோ சந்தரபா ரிபி ரியந்தரபா ரிபி கபலபரபா ரிபாலபோ ஷபலபரபலபா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த முழு தேவ செய்தியை நீங்கள் கேட்பீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க. நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வீங்க. ஏறக்குறைய 25 ஆண்டுகள் மேலே நான் பிரசங்கித்து வருகிறேன். அநேக தலைப்பின் கீழே தேவ செய்தி நாங்கள் பேசியிருக்கிறேன். இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு, தமிழ்நாட்டில் எல்லா ஊர்களுக்கும் ஏறக்குறைய ஊழியத்தின் விளைவாக நான் பிரயாணப்பட்டு போயிருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் பல நாட்களாக நான் காத்திருந்து ஜெபித்திருக்கிறேன், உபவாசத்தோடு கூட. ஓ ஹalleluya. கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பல காரியங்கள், ஆவிக்குரிய ரகசியங்கள் உண்டு. தேவ ஜனங்கள் எழுப்புதலுக்காக, அவங்க விடுதலைக்காக பல சத்தியங்கள் நாங்கள் சொல்வது உண்டு. உலகம் முழுவதும் என்னுடைய பிரசங்கங்கள் கேட்கிறார்கள். உலகத்தில் பல நாடுகளிலிருந்து என்னுடைய பிரசங்கங்கள் கேட்டு எங்களுக்கு ஃபோன் கால் வந்திருக்கிறது. ஃபோனில் ஜெபித்து இருக்கிறோம். கர்த்தருக்கு எல்லா மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு தேவ செய்தியும் தேவன் ஒரு கருப்பொருளை எங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்து அதன் விளைவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் பேரை நீங்கள் யூடியூப் ரமேஷ் சேனலில் போட்டிங்கன்னா நூற்றுக்கணக்கான தேவ செய்தி வரும். நீங்கள் கேட்டு நீங்கள் ஆவிக்குரிய நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாளிலும் ஒரு அற்புதமான தலைப்பின் கீழே தேவ செய்தி நான் உங்களுக்கு சொல்லுவேன். எல்லா ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் இது முக்கியமான ஒரு தேவ செய்தி. எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் எல்லா முக்கியமான செய்திகளை எபேசு பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொன்ன பிறகு கடைசியாக என் சகோதரரேன்னு சொல்லி அவர் ஆரம்பிப்பதை பார்க்கிறார். எபேசியர் சபைக்கு முன்னாடி ஆவிக்குரிய எத்தனையோ நல்ல காரியங்கள் முதல் அதிகாரத்தில் ஜெபத்தில் ஆரம்பித்து கீழ்ப்படுதல், பல மேன்மையான சத்தியங்களை அவர் சொன்ன பிறகு கடைசியாக ஒரு சத்தியத்தை அவர் சொல்லி முடிக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். சகோதரரே, நான் நிறைய விஷயம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. எபேசியர் பட்டணத்துக்கு, சபைக்கு பவுல் சொல்லுகிறார், சகோதரரே நிறைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.
இப்போ கடைசியா ஒன்று சொல்ல போறேன், அது ரொம்ப முக்கியம்னு சொல்றார். ஒரு மனுஷன் சாகும் போது கூட அவர் கடைசியா என்ன சொல்லி சாக போறான்னு சொல்லி கடைசியா போய் கேட்போம், அந்த ஐயா சாக போறாரு என்ன சொல்றான்னு சொல்லி. கடைசியா சொல்ற விஷயங்கள் எப்பவும் முக்கியமா இருக்கும். எங்க பிரசங்கத்துல கூட நாங்கள் கடைசியா சொல்ற சில சத்தியங்கள் முக்கியமா இருக்கும். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் நம்பர் 1, சத்துவத்தின் வல்லமையிலும் நம்பர் 2. நீங்கள் சகோதரரே, நீங்கள் ஆவிக்குரிய சபையே, நீங்கள் அருமை விசுவாசியே, நீங்கள் பலப்படுங்கள் அப்படி சொல்றார். பலப்பட்டுக்கோ. கடைசி காலத்தில் வாழ்கிற சகோதரனே, சகோதரியே, இது கடைசி காலம். அப்பவே கடைசியாகன்னு சொன்னார். இப்ப கடைசி காலம், கடைசி நிமிடம். எப்போ வேண்டுமானாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரலாம், நம்மை அழைத்து செல்ல. எல்லாம் முடிந்தது. எங்கு பார்த்தாலும் யுத்தம், எங்கு பார்த்தாலும் பஞ்சம், வியாதி, பூமி அதிர்ச்சி. கடைசி நொடியில், கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கண்ணை மூடும் பொழுது நாம் எதையும் கொண்டு போவது இல்லை. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பலப்படுங்கள், பலப்படுங்கள். நீங்க பலப்பட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த நிமிஷத்துல கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்பட்டு இருக்கீங்களா? பலப்படுங்கள்னு கர்த்தர் சொல்றாரே, நீங்க பலத்தோடு இருக்கீங்களா? பலவீனப்பட்டு இருக்கீங்களா? அல்லது வியாதியோடு இருக்கீங்களா? அல்லது சோர்ந்து போய் இருக்கீங்களா? அல்லது அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி இருக்கீங்களா? அல்லது தேவனுக்கும் உங்களுக்கும், வல்லமைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்களா? இல்ல பலப்பட்டு இல்லாம கடமைக்காக கர்த்தரை தேடி சபைக்கு போயிட்டு வரீங்களா? பலப்பட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? அந்த பலப்பட்டாதான் அதுக்கு பிறகு இருக்கிற எல்லா சத்தியத்தையுமே நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். ஞாயிற்றுக்கிழமை நாம கடமைக்கு சபைக்கு போயிட்டு வரோம். கொஞ்ச நேரம் நம்ம சபைக்கு போய் தேவனை ஆராதனை செய்துட்டு வரோம். அந்த கொஞ்சம் பலம் இருக்கு. அதோடு பெரும்பாலான விசுவாசிகள் அடுத்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகும். இப்போ லேட்டஸ்ட் நிறைய விசுவாசிகள் சபைக்கு கூட போவது இல்லை, செல்போன்லயே பார்க்கிறோம். அநேக ஊழியக்காரர்கள் ஏற்கனவே இருக்கிற பலத்துல அந்த ஊழியத்தை நிறைவேற்றும். அங்கு ஓடுகிறோம், இங்கு ஓடுகிறோம், அங்க பிரசங்கம் பண்றோம், இங்கு பிரசங்கம் பண்றோம், கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறோம், மனிதர்கள் முன்னாடி மணிக்கணக்கா பேசுறோம். உங்கள் ஆவிக்குரிய பலன் எவ்வாறு இருக்கிறது என்று கர்த்தர் கேட்கிறார். மனிதர்களுக்கு முன்பதாக நேரத்தை செலவு செய்து வீண் பேச்சுக்கும் கவனத்தை கொடுத்து மனிதர்களை புகழ்ந்து தள்ளி பேசி கூட இருந்து ஜால்ரா போட்டு தடவி கொடுத்து இப்படியே மனுஷங்க பின்னாடி கூட்டம் போகுதே, உன் ஆவிக்குரிய பலன் என்ன? நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் எவ்வளவு பலப்பட்டு இருக்கிறாய்? ஒரு வாரத்தில் கணக்கெடு, ஒரு நாளைக்கு கணக்கெடு. பெரும்பாலான தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில பலவீனப்பட்டு இருக்கிறார்கள். பெரும்பாலான கர்த்தருடைய பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். பெரும்பாலான கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உழைக்கிற ஊழியக்காரர்கள் சோர்ந்து போய் அவிசுவாசத்திலே போராடி கொண்டு இருக்கிறார்கள். அல்லது கர்த்தருக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் நீ அதிகமாய் பலப்படுத்தி கொண்டே பெருகணும். அந்த பலத்தில் பெருகணும் சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். நாளுக்கு நாள் உன் பலன் பெருகணும்.
அநேகர் இருக்கிற பலன் நாளுக்கு நாள் குன்றி போவதை நான் பார்த்திருக்கிறேன். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வைத்திருக்கிற பெற்றிருக்கிற பலத்தை கொண்டுதான் உனக்கு விரோதமாய் எதிர்த்து வருகிற சத்ருவாகிய சாத்தானுடைய தந்திரங்களையும் தடைகளையும் பலவிதமான போராட்டங்களையும் ஜெயித்து நீ ஓட முடியும். ஒன்னு ஜெயிக்கணும், இல்ல விழுந்து போகணும். உயிர் உள்ள ஒரு மீன் தண்ணிக்குள்ளே விடுவோமானால் அது எதிர்நீச்சலை போட்டுக்கொண்டு முன்னேறி போகும். செத்த மீனை போய் நீ கடலை போட்டீங்கன்னா கடல் அலைக்கிற அலையில் அந்த செத்த மீன் போய்கொண்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு உயிர் இல்லை, பலன் இல்லை. செத்த மீனா இருக்கிறீங்களா, உயிரோடு உள்ள மீனா இருக்கிறீங்களா? பலன் எவ்வாறு இருக்கிறது? பலன் இருக்கிறது, அது பெருகிறதா? ஒவ்வொரு நாளும் பலன் பெருகுவதற்கு நீங்கள் பிரயாசப்படுகிறீங்களா? அந்த பலனை பெருகுவதற்கு என்னென்ன காரியங்கள் டெய்லி செய்கிறீங்க? அந்த பலத்தை வைத்தே உன் ஆவிக்குரிய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ரெண்டிலும் பலப்படணும், ரெண்டு விஷயத்திலும் பலப்பட வேண்டும். ஒருவர் இருக்கிற காரியத்தில் கொஞ்சம் பலமா இருப்பாங்க, அதே ஒருவர் சத்துவத்தின் வல்லமையில பலவீனப்பட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வல்லமை எனக்கு வேண்டும் சொல்லுவாங்க, அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஆனா கர்த்தருடைய தனிப்பட்ட அந்த கர்த்தரில் பலப்பட வேண்டிய காரியத்தில் அவர்கள் பலவீனப்பட்டிருப்பாங்க. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நான் கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுவேன், பலவீனப்பட மாட்டேன். கர்த்தரிலும் அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தரிடத்தில் முதல்ல அவன் பலப்படுத்தப்பட்டு இருந்தாதான் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நன்றாக இருக்கும். கர்த்தரில் பலப்பட வேண்டும், சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். கர்த்தரில் எவ்வாறு பலப்படணும் நிறைய இருந்தாலும் சில முக்கியமானதை சொல்றேன். நம்பர் 1, நீ கர்த்தரில் முதல்ல பலப்படணும்னு சொன்னா உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்த ஜீவியத்தில் நீ ஒழுங்கா சரி செய்து கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தாதான் நீ கர்த்தரிடத்துல பலப்படுகிறன்னு அர்த்தம். முதல் பாயிண்டே அதுதான். கர்த்தரில் பலப்படு, உன் பரிசுத்த வாழ்க்கையில் நீ பலப்படணும். அதுதான் நீ கர்த்தரிடத்தில் பலப்படுவதற்கு உண்டான முக்கியமான சாரம்சம். பாவங்களை அறிக்கையிட்டு பாவங்களை விட்டு ஒழிச்சிட்டு அவர் பரிசுத்தரா இருப்பதை போல நானும் பரிசுத்தரா வாழணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாவத்தை மறைக்காம அதை விட்டுட்டு அதை அறிக்கை பண்ணி விட்டுட்டு தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கண்ணீர் சிந்துறான் பாருங்க. அந்த லைஃப், அந்த மேன்மை நம்பர் 1. அதுதான் கர்த்தரில் நீ பலப்படுத்திற்கு உண்டான அஸ்திவாரம். முக்கியமானதே அதுதான். கர்த்தரில் பலப்படுங்கள்னு அவர் சொல்றாரு. கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். கர்த்தரில் நீ பலப்படணும்னா சமூகத்துக்கு தேடி சென்று உன்னை நீயே எப்பொழுதும் அவருக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கிற லைஃபுக்குள்ள வருவதுதான் கர்த்தரில் நீ பலப்பட அவசியமா இருக்கு. அவர் சமூகத்துக்கு சென்று பரிசுத்த வாழ்க்கையில பலப்பட பிரயாசப்படாம பாவங்களோடு அசுத்தங்களோடு அநியாயங்களோடு மாயமானமான வாழ்க்கையோடு உள்ள ஒன்று வெளிவேஷம் போட்டுக்குன்னு ஏமாற்று வேலையில ஈடுபட்டு கர்த்தர் என்னை கவனியார், கர்த்தர் என்னை பார்ப்பதில்லை என்று உன் சுய இஷ்டமான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வாயானால் நான் யாருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் எதுவும் கேட்க கூடாது, கேட்க முடியாது அப்படின்னு சில டைலாக்லாம் நீங்க சொல்லி உங்க இஷ்டத்திற்கு ஒரு சபைக்கு போய் சபைக்கு தெரிந்து கொண்டு
மெசேஜ் கேட்டு இப்படியே நீங்க மேலோட்டமா மேல் பூச்சா வாழ்வீங்கன்னா கர்த்தரில் நீங்கள் பலப்படல. ஒரு மனுஷன் கர்த்தரில் பலப்படுறான்னு சொன்னா தன் அந்தரங்க ஜீவியம், அந்தரங்க எண்ணங்கள், யாரும் பார்க்காத சிந்தனை வாழ்வில் எல்லா விதத்திலும் பரிசுத்தத்திற்கு நேராக தன்னை அவன் ஒப்பு கொடுப்பான், தன்னை அவன் அர்ப்பணித்துக் கொள்ளுவான். தேவனுக்கு விரோதமான மனஸ்தாபங்கள், பாவங்கள் வாழ்க்கையிலே மனசாட்சியிலே இருக்குமானால் அதை அறிக்கையிட்டு விட்டு விட்டு கதறி ஒப்பு கொடுத்து கர்த்தரில் பலப்படுவான். இரண்டாவது, அன்புள்ள வாழ்க்கையில பலப்படுவான். கசப்பிலும் வைராக்கியத்திலும் பலவிதமான தீமையான சொற்கள் மூலமா அநேகரை காயப்படுத்துகிற வாழ்க்கையிலும் தன் லைஃபை அவன் விடுவித்துக் கொண்டு அன்புள்ள வாழ்க்கையில் தன் ஜீவியத்தை அவன் கட்டுவான். இது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நேராக தன் வாழ்க்கையை அவன் கட்டமைத்துக் கொள்ளுவான். அன்புள்ள வாழ்க்கை. கசப்பிலும் பலவிதமான மனஸ்தாபங்களிலும் குழப்பத்திலும் பகை உணர்விலும் கொலை உணர்விலும் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு கர்த்தருக்கு பயந்து நடுங்குவானால் அந்த மனிதன், அப்பேற்பட்டவர்கள் கர்த்தரில் தங்களை பலப்படுத்துகிறார்கள். பலப்படணும், அந்த லைஃப்குள்ள வரணும். ஆண்டவர் சொல்றார், கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரில் முதல்ல பலப்பட பரிசுத்த வாழ்க்கை நான் சொன்னேன். அன்புள்ள ஜீவத்துக்குள்ள பலப்படுங்கள் சொன்னேன். கர்த்தரில் நீங்க பலப்படணும்னு சொன்னா வசனத்தின்படி கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்கும். வசனங்களை சரியா ஒழுங்கு முறையில வாசித்தா நீ பலப்படுவீங்க. பைபிள் ரெகுலர் ரீடிங் கண்ணும் கருத்தமாக வாசிப்போமானா, வாசிக்க வீட்டில் முடியாதவங்க செல்போன்லயாவது வாசிக்கலாம். அடிக்கடி வசனங்கள் வாசிக்கலாம், படிக்கலாம், படித்து கொண்டே இருக்கலாம். நேரம் போவதே தெரியாதபடி படித்து கொண்டே இருக்கலாம். தேனிலும் மதுரமான மகிமையான வல்லமையான ஆசீர்வாதமான இந்த அற்புதமான வேத வசனத்தை எத்தனை பேர் ரெகுலரா படித்து கீழ்ப்படிய ஒப்புக்கொண்டு வசனம் வாசிக்கும் பொழுது அது உங்களோடு பேசுகிறதா? வசனம் வாசிக்கும் பொழுது அது உங்களோடு கூட இடையப்படுகிறதா? வசனத்தை ஆசையோடு வாசிக்கும் பொழுது அது உங்களை உயிர்ப்பிக்கிறதா? அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதா? அது உங்களை மாற்றுகிறதா? அது உன்னை குத்தி உனக்குள்ளுகிற பாவ அழுக்கை வெளியே எடுக்கிறதா? அப்படி என்றால் நீங்கள் கர்த்தரில் பலப்படுகிறீர்கள். பலப்பட்டாதான், பலத்தோடு போனாதான் எதிரியை சந்தித்து வெற்றி பெற முடியும். உனக்கு ஒரு எதிரி இருக்கிறான். உனக்கு விரோதமா எதிரி கூட்டமே இருக்கிறது. என்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டாயோ அந்த நிமிஷமே உனக்கு ஒரு எதிரி கூட்டமே உன்னை எதிர்க்கும்படி ஆயத்தமா இருக்கும். நீங்க விரும்பினாலும் விரும்பாம போனாலும் அந்த எதிரி கூட்டம் உன்னை தாக்க, உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்க, ஏதாகலும் போராட்டத்தை உனக்கு கொடுக்க அவைகள் காத்து கொண்டுதான் இருக்கும். அவைகள் உன்னை அழிக்க, உன்னை ஜெயிக்க, உன் எதிரியாகிய கூட்டமாகிய சத்துருக்கள் கூட்டம் காத்து கொண்டுதான் இருக்கும். அது நடுவில் கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டு அவைகளை எதிர்த்து போராடி ஜெயித்துதான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். பரலோகத்துக்குள்ள உன் ஆத்மா போக விடாதபடி இந்த பூமியிலே எதிரிகள், எதிரியாக சாத்தானுடைய கூட்டங்கள் உன்னை சுற்றிலும் ஆவிக்குரிய போராட்டத்தின் வழியாக, உலக பிரகார போராட்டத்தின் வழியாக, சரீர பிரகாரமாக போராட்டத்தின் வழியாக உன்னை எப்படியாக அந்த பாதையிலிருந்து உன்னை வழி போக செய்து உன்னை ஜெயித்து
நரகத்தின் பாதையில கொண்டு போவதற்கு சத்துருவாகிய சாத்தானும் அவன் ராஜ்யமும் அவன் கூட்டங்களும் ஒருவேளை போராட்டத்தை நடத்தி கூடும். அதை ஜெயிப்பது உங்களால முடியும். அதை ஜெயிக்கணும், உங்களால முடியும். அதற்கு தான் ஆண்டவர் இந்த செய்தி வழியாக உங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். முதல்ல கர்த்தரில் பலப்பட நீங்க ஒப்பு கொடுங்க. நான்காவது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமையிலே பலப்பட்டு நிரம்பி இருக்கணும். முதலாவது சொன்னேன், பரிசுத்த வாழ்க்கையில் பிரதானமான காரியத்தில் நீங்கள் கர்த்தரில் பலப்பட ஒப்பு கொடுக்கணும். அன்புள்ள வாழ்க்கையில் தேவ சன்னிதானத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும் என்று சொன்னேன். மூன்றாவது, சத்தியங்கள் வசனங்களை வாசிப்பதும் அதை கேட்பதும் கீழ்ப்படிவதிலும் இருக்கிறது என்று சொன்னேன். நான்காவது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக வல்லமையில் பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியத்தில் பலப்படணும். அதுதான் கர்த்தருடைய ராஜ்யத்தின் மகிமையிலே மிக விசேஷமானது. கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்பதாக. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறவரை அறிய முடியும். பேசுவார், வழி நடத்துவார், சொல்லி கொடுப்பார், கடிந்து கொள்ளுவார், உணர்த்துவார், வசனங்களை ஞாபகப்படுத்துவார். ஒரு மனுஷன் கர்த்தரில் பலப்படணும்னு சொன்னா ஆவியானவர் இல்லாமல் பலப்படவே முடியாது. எத்தனை நான் சொன்னேன்? 4 சொன்னேன். 5வது, தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த சபை காரியத்தில் உத்தமமாக உண்மையாக நீங்கள் இருப்பீர்களானால் பலப்படுவீர்கள். கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது சபை காரியங்கள். எங்களுக்கு ஊழியம் எனக்கு இல்லாத பட்சத்தில் எனக்கு தேவன் கொடுத்த தாய் சபையில் போய் நான் ஞாயிற்றுக்கிழமையில் போய் உட்கார்ந்து சத்தியங்களை கேட்டு வருவேன். ஊழியம் இருந்தாலும் ஊழியத்துக்கு போவேன். பல ஊர்களுக்கு நான் போகிறேன், பல சபைகளுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஆனால் சண்டே எனக்கு ஊழியம் இல்லைன்னா என் தாய் சபைக்கு சென்று உட்கார்ந்து சத்தியத்தை கேட்டு தான் வீட்டுக்கு வரும். ஏன்னா தேவன் ஏற்படுத்த ஒழுங்கு எல்லாம் எனக்கு தெரியும். நான் ஏன் சர்ச்சை போய் உட்காரணும்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஃபேமிலியே சபைக்கு போய் உட்காரும். எல்லாரும் சபையில் அங்கத்தினா இருக்கணும், சபைக்கு போகணும். தேவன் உங்களுக்கு சொல்கிற வார்த்தைகள் மகிமை இந்த சண்டையில் இருக்கிறது. அநேக ஊழியக்காரர்கள் ஊழியலைன்னா வீட்டில் இருப்பாங்க. சபைக்கு போகணும். சபை காரியத்தில் ஒரு ஒழுங்காக இருந்தால் தான் நீங்கள் பலப்பட முடியும். ஏன்னா சபை தேவன் ஏற்படுத்தினார். சபைக்கு தலை இயேசு கிறிஸ்து. சரீரத்துக்கு சபையான சரீரத்துக்கு தலை இயேசு கிறிஸ்து. நீ அங்கமா உள்ள போகணும். சபைக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தின் கீழே நீங்க போய் சபையில அமரும் பொழுது சபைக்குண்டான வல்லமை உங்க மேல வரும். சபைக்கு செல்வது அவசியம். சபை காரியத்தில் ஒழுங்குமுறை இருக்கணும். அஞ்சு சொன்னு நினைக்கிறேன். 6வது, சபை காரியம் மட்டுமல்ல, உங்களால் இயன்ற ஊழியத்தை நீங்க செய்யும் பொழுது கர்த்தரில் பலப்படுகிறீர்கள். இயன்ற ஊழியத்தை செய்யணும். இயன்ற ஊழியத்தை கர்த்தருக்காக செய்யணும். ஒரு நாளைக்கு 4 பேரை பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்லாமே. கர்த்தரில் பலப்பட ரொம்ப சிறந்த வழி நான் சொல்றேன் உங்களுக்கு. 6வது, இயன்ற சின்ன சின்ன ஊழியத்தை செய்யுங்க. உங்க சாட்சி அநேகருக்கு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லுங்க. சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க. ஆண்டவரை நாம ஏமாத்த முடியாது. சபைக்கு போவதற்கு வாய்ப்பு இருந்து சபைக்கு போகாம ஊழியம் செய்ய வாய்ப்பு இருந்து ஊழியம் செய்யாம சோம்பேறியா இருப்பீங்கன்னா ரொம்ப கஷ்டம், பலப்பட முடியாது. அன்பான சகோதரனே, சகோதரியே, தாயாரே, நான் உங்களுக்கு சொல்றேன், ரட்சிக்கப்படாம சத்தியத்தை நீ கேட்டீங்கன்னா சபைக்கு ஒழுங்கா போயிட்டு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. பரலோகம் சீக்கிரமாய் உங்களுக்கு பரலோகம் வரப்போகிறது.
எந்த மனிதனுக்காக நினைத்து பயந்து அடங்கி இருக்காதுங்க. வீட்டுக்குள்ள கர்த்தருக்காக வாங்க. நீ கண்ணை மூடும் பொழுது ஒரே ஒருவர் தான் வந்து நிற்பார், இயேசு கிறிஸ்து. அவருக்கு நீ செய்வது என்ன? ஊழியம் செய்யணும். அல்லது ஊழியம் செய்கிறவர்களுக்கு உங்க உழைப்பு மூலமா, காணிக்கை மூலமா, தசம மூலமா கொடுத்து கூட ஊழியம் பண்ணலாம். உண்மையா ஊழியம் பண்றவர்களுக்கு நீங்க கொடுக்கலாம், அது ஒரு ஊழியம்தான். உண்மையா ஊழியம் பண்ற ஜெபிக்கலாம், அதுவும் ஊழியம்தான். ஏதாவது விதத்தில் உண்மையா மனசார செய்யுங்க, கர்த்தர் உங்களை பிளெஸ் பண்ணுவார். கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் சொன்னேன். கர்த்தருடைய காரியத்தை கண்ணு கருத்தமா அறிந்து கொண்டு வார்த்தைகளை விசுவாசத்தோடு கூட, வசனங்களை விசுவாசத்தோடு கூட சொல்லும் பொழுது நீங்கள் பலப்படுகிறீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது விளையாட்டு அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நீங்க நினைக்கிறபடி எதையுமே சீக்கிரத்தில் மாற்ற முடியாது. பிரயாசப்படும். நான் ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை உபவாசம் அழைத்தார். 100 நாளுக்கு மேல உபவாசம் இருந்தேன் ஊழியத்துக்காக. ஃபர்ஸ்ட் 24 days இருந்தேன். அதுக்கப்புறம் 3 மாதங்கள் இருந்தேன். காலை மதியம் சாப்பிடாம சாயங்காலம் தான் சாப்பிடுவேன். ஜபத்திலே தரிச்சிருந்தேன். பிறகுதான் ஊழியம். இந்த நாட்களில் ஊழியம் சொன்னா பலப்படாமையே எதையுமே கற்றுக்கொள்ளாம, பயிற்சி இல்லாம இம்மிடியேட்டா ஊழியத்து போறாங்க. நோ, பலப்படணும். எங்க? உபவாச ஜபத்துல 7வது. இந்த 7 காரியத்தை பலப்படணும். உபவாசிக்கணும், ஜபத்தில் தரித்திருக்கணும். அப்பொழுது நீ கர்த்தரில் பலப்படுகிற. 7 காரியம் நான் சொன்னேன். கர்த்தரில் பலப்பட முடிஞ்சா எழுதி வச்சு பாருங்க. உபவாசிக்கணும், உணவை தவிர்க்கணும், சாப்பாட்டை ஒதுக்கணும். என் வாழ்க்கையில் என்ன அதிகமாக சிறு வயதிலிருந்து ஜபத்திலும் உபவாசத்திலுமே நாட்களை கழித்து இருக்கிறேன். ஆகவே இன்னைக்கு ஊழியம் செய்கிறோம், பலத்தோடு செய்கிறோம். தனியே ஊர்களுக்கு போகிறேன், சபையில் பிரசங்கம் பண்றோம். ஆண்டவராக தேவனுடைய கிருபையில சபையும் சபை மக்களின் தேவன் அபிஷேகம் பண்ணி விடுதலை செய்கிறார். கர்நாடக ஊழியத்துக்கு சமீபத்தில் நான் சென்றேன். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தார். பெரிய பெரிய சபைகளில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கிருபை கொடுத்தார். கர்த்தர் அற்புதங்களை செய்தார். நிறைய ஊழியங்கள் வந்தாலும் கூட ஜபத்தோடு தான் தீர்மானிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு பலத்தோடு அங்கே போகணும், ப்ரிப்பரேஷனோடு கூட போகணும், ஆயத்தத்தோடு போகணும். கர்நாடக சபையில் ஊழியத்துக்கு அழைச்சாங்க போன மாசத்துல, மார்ச் மாசத்துல. போகிறதுக்கு முன்னாடி இங்கே நான் 1 வாரம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினேன். அந்த உபவாசத்துல கர்த்தரில் பலப்பட்ட தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தார். முதல் வார்த்தையாக எனக்கு ஆண்டவர் இடைப்பட்டார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்பதாக. பிறகு நிறைய பிரசங்கம் கொடுத்தார், நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் முதல்ல ஆண்டவனுக்கு இடைப்பட்டார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்பதாக. நாங்கள் போய் முதல் பிரசங்கம் பண்ணுறது என் பிரசங்கம் அல்ல. அது பிரசங்கத்துக்கு முன்னாடி தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்பினார். அப்படி சொல்லி தமிழில் நான் பிரசங்கம் பண்ணேன். மீகா 7:15 கர்த்தர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவான்னு பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை சொல்லிட்டு தான் நான் என் பிரசங்கத்துக்கும் அந்த வசனம் சம்பந்தம் இல்லை. அந்த பாஸ்டர் மொழி பெயர்த்தார், தமிழ்லேருந்து கர்நாடக மொழியில் மொழி பெயர்த்தார். மீட்டிங் முடிச்சு 2 days கழிச்சு சொன்னார், ஐயா நீங்கள் சொன்ன வசனத்துக்கும் பிரசங்க சம்மந்தம் இல்லை, ஏன் சொன்னீங்கன்னு கேட்டார். அப்போ நான் சொன்ன, ஆண்டவர் சென்னையிலே எனக்கு உணர்த்தின வசனம் சொல்லும்படி சபையில் உட்கார்ந்துருக்கும்போது சொன்னார், இந்த வசனம் சொல்லிட்டு ஆரம்பின்னு சொல்லி எனக்கு வழி எடுத்து கொடுத்தார். நான் செஞ்சேன்னு சொன்னேன். நான் சொன்னார், இந்த ஆண்டின் சபையின் வாக்கு தத்துவம் நீங்கள் சொன்ன வசனம் தான் சொன்னார். இல்லை கர்த்தர் ஸ்தோத்திரம் இல்லாமா? அப்படி பலப்படணும். தேவ சமூகத்தில் உபவாசத்தில் பலப்படணும். எனக்கு ரூம் கொடுத்தாங்க, நான் ரூம்லேயே ஜபத்திலே இருந்தேன். பெரும்பாலும் என்ன சாப்பிடல, ஜபத்திலே இருந்தேன். அவங்க சொன்னா, ஐயா ரொம்ப நேரம் ஜபத்திலேயே உபவாசம் இருக்காதீங்க ஐயா சொன்னாங்க. அங்கே ஊரில் வந்து பேசுங்களேன்னு ஜாலியாக, நீங்கள் பேச மாட்டீங்களேன்னு சொல்லி. இப்போ நான் சொன்னேன், ஐயா நான் தான் பிரசங்கம் பண்ணோம்,
நீங்கள் பிரசங்கம் இல்லை, நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஜோம் பண்ண விடுங்கன்னு சொன்னேன் அந்த பாஸ்டன் கிட்ட. விளையாட்டா பிரசங்கம் பண்ணுறது தான் வழிவேதம் தெரியும், நான் ஜெபிக்கணும், ஏன் பேசல ஃப்ரீயாக பேச முடியாது சொல்லிட்டு. கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரில் பலப்படுத்த நான் 7 காரியம் சொன்னேன். இப்ப சத்துவத்தின் வல்லமையில ஆவிக்குரிய வரங்களை நாடி இருக்கீங்களா? 9 வரங்களை நாடி இருக்கீங்களா? பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியான் கொடுக்கிற வரங்கள் வேற, பரிசுத்தாவியானவரோடு கூட நீங்க பலப்படுவது வேற, பரிசுத்தாவியான் கொடுக்கிற வரங்களில் பலப்படுவது வேற, கர்த்தரில் பலப்படுவது வேற, கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுவது வேற. கர்த்தரில் எப்படி பலப்படணும்னு நான் சொன்ன 7 காரியம். இப்போ கர்த்தரின் சத்துவத்தின் வல்லமையில பலப்படணும். இது கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். சங்கீதம் புஸ்தகத்தில் வசனம் ஒண்ணு வரும், கர்த்தரையும் வல்லமையும் நாடுங்கள். கர்த்தர்கிட்டையும் நாடி உத்தமனா இருந்து அவர் கிட்ட போகணும். அதோடு கூட வல்லமை நாடணும். வல்லமையினால் நிரப்புங்கன்னு கேட்கணும். வரங்களால் என்னை அலங்கரின்னு கேட்கணும். பரிசுத்தாவியானுடைய வரங்களை நாடுவதற்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர்கிட்ட நீங்க பலப்பட்ட பிறகு, கர்த்தர்கிட்ட உங்க வாழ்க்கையை சரி செய்த பிறகு, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தின பிறகு கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பும், உம்முடைய வரங்களினால் என்னை நிரப்பும், உங்க அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும். அதையும் கேட்கணும். இது ரெண்டுமே சரியா இருந்தாதான் நீ யுத்தத்தில் வெற்றி பெற முடியும். உனக்கு விரோதமா யுத்தம் இருக்கு, உனக்கு விரோதமா ஒரு யுத்தம் களம் இருக்கு, உனக்கு விரோதமா சத்துரு இருக்கான், உனக்கு விரோதமா சத்துருவின் கூட்டம் இருக்கு. நீ ஜெயிக்கணும்னா கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் குறைந்தபட்சம் அந்நிய பாஷையில பேசி 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 உன் உள்ளான மனுஷனை, உன் ஆவியின் மனுஷனை நல்ல பர்ஃபெக்டா பலவானா வச்சிருக்கணும். சத்துவத்தின் வல்லமை பலப்படுவது. குறைந்தபட்சம் 1/2 மணி நேரம் 1 மணி அந்நிய பாஷை பேசணும். நான் பல சபையில பல பிரசங்கங்கள் பண்ணியிருக்கிறேன். பெரும்பாலும் அவங்க வந்து சொல்லுவது, இதுவரைக்கும் இந்த பிரசங்கத்தை நாங்கள் கேட்டதில்லை சொல்லுவது உண்டு. ஏன்னா நான் பரிசுத்த அபிஷேகத்தை நிறைந்து அந்த பிரசங்கம் எடுக்க பிரயாசப்படுறேன். கர்நாடகாவில் போகும்பொழுது கூட அங்கே அநேகர் சொன்னார், சபையின் போதகரும் வீட்டிலே சொன்னார்கள், ஒய்ஃப் பிள்ளைகள், அவங்க பிள்ளைங்க சொன்னாங்க, அவங்க இந்த பிரசங்கத்தை நான் கேட்டதே கிடையாது, 25 வருஷம் ஊழியம் பண்றாங்க. அவங்க சொன்னாங்க, சென்னையில் கூட சபைகளுக்கு போவேன், இந்த பிரசங்கத்தை வித்தியாசமா நான் கேட்டதில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி பிரசங்கத்தை எடுக்கணும். ஜபத்துல பரிசுத்தாவின் வல்லமையில ஆண்டவர் ஒவ்வொருக்கும் ஒரு பிரசங்கத்தை எனக்கு சொல்லி நடத்துறாரு. சில பிரசங்கம் தேவ பிள்ளை உற்சாகத்துக்கு நான் பேசுறேன், சிலது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நாங்கள் பேசுறேன். எல்லா மக்களுமே இந்த நிகழ்ச்சி மூலமாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். ஆகவே விடுதலைக்காக, சுகத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, சத்துருடைய தந்தங்களை புரிந்து கொள்வதற்காக நாங்கள் பேசுறேன். இன்னும் போக போக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் வழிநடத்தி உங்களுக்கு பிரசங்கமாக உங்களுக்கு சொல்லுவேன். இந்த ஜாய் டிவி வழியாக ஆண்டவர் அநேக மக்களை சந்திக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நிய பாஷையில பேசுங்க. எதுக்காக? வரங்களை புதுப்பித்து கொள்ள, வரங்களை நிரப்பப்பட கேளுங்க, ஜெபத்துல போராடுங்க. அந்நிய பாஷையிலே பல ரகம் இருக்கு, அப்படித்தானே? அடையாளமாகவும் அந்நிய பாஷை கொடுக்கப்படுது, வரமாகவும் அந்நிய பாஷை இருக்கு. பற்பல பாஷை பேசும் வரம் இருக்கு, அந்நிய பாஷைன்னு இருக்கு. அந்த அந்நிய பாஷை ஜப பாஷைன்னு இருக்கு, யுத்த பாஷைன்னு இருக்கு, ஆராதனை செய்கிற பாஷை இருக்கு, பரிந்து போய் ஜபிக்கிற பாஷை இருக்கு. இப்போ நிறைய வகைகள் இருக்கு. புது புது அந்நிய பாஷை கர்த்தரோட பேசி வல்லமையில் பலப்பட இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நன்றாக கவனிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன் பலப்படணும்? நான் இப்ப சொல்ல போறேன். எப்படி பலப்படணும்னு சொல்லி உங்களுக்கு நான் விளக்கமா சொன்னேன். கர்த்தர் எப்படி பலப்படணும்னு சொல்லி, சத்துவத்தின் வல்லமையில, ஜபத்துல, அபிஷேகத்தை நிறைந்து
அந்நிய பாஷையில் பல மணி நேரங்கள் பேசி வரங்கள் 9 வரங்களை முதல்ல மனப்பாடம் பண்ணுங்க. அது கர்த்தர்கிட்ட ஆப்ரேட் பண்ண கேளுங்க. அபிஷேகத்தின் நிறைவை கேளுங்க. தேவன் தம்முடைய நசனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக, விடுதலை கொடுப்பவராக அவர் சுட்டி திரிந்தார். ஸோ பரிசுத்தாவில் மாத்திரமல்ல, வல்லமையிலும் அபிஷேகத்திலும் வரங்களிலும் நாம் நிரப்பப்பட வேண்டும். ஏன்னா பரிசுத்தாவியானவர் வரும்பொழுதுதான் நீங்க பலப்பட முடியும். பரிசுத்தாவியை நரம்புவது வேற, பரிசுத்தாவின் நரம்பி வழிவது வேற, பரிசுத்தாவியோடு பேசி ஐக்கியப்படுவது வேற, பரிசுத்தாவியில் ஆட்கொள்ளப்பட்டு வரங்கள்ல செயல்படுவது வேற. பரிசுத்தாவியாருடைய வல்லமையில் நிரப்பப்பட இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. எதிர்த்து போராட ஒப்பு கொடுங்க. ஏன் பலப்பட சொன்னார் ஆண்டவர்? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தாயாரே, நீ ஏன் பலப்படணும்பா? நீ பலவீனப்படக்கூடாது, வியாதிப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நீ ஏன் பலப்படணும்பா? அடுத்த வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிப்போமானால், நீ ஏன் பலப்படணும்? நம்பர் 1, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் நீ ஏன் பலப்படணும்? விடை எழுதுங்க. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாகி வர்க்கத்தை தடுத்துக் கொள்ளுங்கள். அதை பிறகு சொல்றேன், பின்னாடி சொல்றேன். முதல்ல பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. மறுபடியும் சொல்றேன், கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படு. எப்படி பலப்படணும்? சுருக்கமா நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன் பலப்படணும்? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. பிசாசோடு மாத்திரமல்ல, சகோதரனே, சகோதரியே, உங்கள் எதிரலாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நீ பலப்படாம, எதையும் கண்டு கொள்ளாம, எதையும் காணாம, பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு சோர்ந்து போய் அவிசுவாசமா பேசிக்கிட்டு மனிதர்களோடு வழக்காடி வம்பு செய்து சண்டை போட்டு உன் இஷ்டம் போல நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாயானா, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற இந்த பிசாசு உன்னை விழுங்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் பிசாசு, இங்க வாசிக்கிறோம் பிசாசின் தந்திரம். ஒருவேளை உன்னை விழுங்க முடியல, அவனால வச்சுக்கொள்ளுங்க, விழுங்க முடியல. ஆனா தந்திரத்தை ஜெயிக்க நீ பலப்படணும். விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க அப்படி சொல்லி வருது. விசுவாசத்தில் நீ உறுதியா இருக்கணும்னா கர்த்தர்கிட்டையும் சத்துவத்தின் வல்லமையில பலப்பட்டாதான் உறுதியா இருக்கும். உறுதியா இருந்தாதான் நீ பிசாசை எதிர்க்க முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவனை விட்டு ஓடி போவான். யாக்கோபில் வாசிக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி கீழ்ப்படியணும். அதுதான் கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுவதற்கு அடையாளம். வேத வசனங்கள் கரெக்டாவியான் எழுதி வைத்திருக்கிறார். ஸோ பிசாசோடு மாத்திரம் சுத்தி வருவானே, அவனை மாத்திரமல்ல நீங்க எதிர்க்க. இங்க வாசிக்கிறோம், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் யாரெல்லாம் பலப்படலையோ அவங்க கண்களுக்கு பிசாசின் தந்திரங்கள் தெரிவது இல்லை. பிசாசு தான் செய்யறான்னு அவங்களுக்கு தெரிவதும் இல்லை. ஆகவே எளிதில் மனிதர்களோட அட்டாக் செய்து தன் ஆவிக்குரிய ஜீவத்திலே பெரும் பாதிப்பை அவர் ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நன்றாக போய் கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் வந்து சொல்லுகிறான், உன்னை பற்றி அந்த நபர் இப்படிலாம் சொல்லிக்கொண்டு பரப்புகிறார் என்பதாக. அந்த மனிதன் பலப்பட்டு இருந்திருப்பாரானால் அப்படியான்னு சொல்லி
ஒன்று அந்த மனிதனை கூட்டி விசாரிச்சிருப்பார், அல்லது மன்னித்து விட்டு இருப்பார். சரி, ஓகேன்னு சொல்லி அவர் பலப்படாமல் பலவீனப்பட்டு இருந்திருப்பார். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு மன கஷ்டம் வந்து அவரும் அந்த சகோதரரை பற்றி ஊரெல்லாம் போய் சொல்லுவதற்கும் மனக்கசப்பு உள்ள ஒரு சமுதாயமே அந்த சபைக்கும் அந்த மனிதனுக்கும் உண்டாயிடுச்சு. பிசாசின் தந்திரம். பலப்பட்டு இருக்கிற ஒருவன் தான் பிசாசின் தந்திரத்தை எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியும். பலப்பட்டு இருக்கிற மனுஷன் தான் சத்துருக்களை ஈஸியா துரத்த முடியும். பலப்பட்டு இருக்கிற மனுஷன் தான் சத்துருவையும் அவன் ராஜ்யத்தின் விளைவாக ஏற்படுகிற தந்திரங்களையும் எதிர்த்து ஜெயிக்க முடியும். ஆகியதான் கடைசியாக என் சகோதரரை, கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், பலப்பட்டுருங்க, பலப்பட்டு கொண்டே இருங்க, பலத்தை பெருக வழி செய்யுங்க. அப்போதான் நீங்க எதிர்க்கக்கூடிய சத்துருடைய தந்திரங்களை நீங்க முறியடிக்க முடியும். சத்துருவின் தந்திரத்தை எதிர்த்து நிற்க, பிசாசின் தந்திரத்தை, பிசாசை அல்ல, பிசாசின் தந்திரத்தை. அப்படி என்றால் பிசாசையும் நீ எதிர்க்கணும், பிசாசின் தந்திரத்தையும் எதிர்க்கணும். பிசாசு வருவதையும் தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை பிசாசு தந்திரமா வந்தாலும் தெரிஞ்சிருக்கணும். அதற்கு தான் நீங்க பலப்படணும். உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான். சபை நடுவில் ஒரே சபைக்கு தான் போவாங்க, அதுல ஒரு 100 பேர் இருப்பாங்க. அங்கேயும் 2 பேர் பேச மாட்டாங்க. அங்க 4 ஊழியக்காரர் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கும். 10 விசுவாசம் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இதெல்லாம் சத்துருடைய தந்திரங்கள். அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் பலப்பட்டு சத்துவத்தில் பலப்பட்டு இருப்பாங்க, தந்திரம் ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க 10 பேரும் ஒற்றுமையா சேர்ந்து பிசாசியம் தந்திரத்தை எதிர்த்து ஜெயித்தாங்கன்னா அங்க பெரிய வெற்றியை காண்பாங்க. பிசாசை விட இந்த காலத்தில் பிசாசின் தந்திரமே அதிகமா இருக்கிறது. பிசாசு இருக்கிறான், பண்றான், ஓகே. ஆனா அவன் என்ன செய்யறான்? மறைமுகமா தந்திரங்கள் நிறைய வேலை செய்யறான். அதான் இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது, பிசாசோடு நீங்க எதிர்த்து நிற்க எழுதப்படாமல் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி வரணும். நிறைய தந்திரம் நான் சொல்லுவேன், உங்க கண்கள் திறக்கப்படட்டும். முதல் தந்திரம் சொல்லட்டுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒழுங்கினமாக, ஒழுங்கில்லாமல் ஜெப வாழ்க்கையிலும் வேத வசனத்திலும் காலை முதல் இரவு வரைக்கும் பலவிதமான ஒழுங்கினமான காரியங்களை வைத்து அது சரி செய்து கொள்ளாமலேயே 1 ஆண்டு காலமாக வாழ்கிற அநேக கிறிஸ்தவர்கள் பிசாசின் தந்திரத்தில் அகப்பட்டு இருப்பார்கள். தேவன் இன்றைக்கு இந்த கண்களை திறப்பாராக. தந்திரத்தில் மிகப்பெரிய தந்திரம், மிகப்பெரிய தந்திரத்தில் ஒன்று, ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்படி வேணாலும் இருந்தாலும் கர்த்தர் என்னை மன்னிப்பார் என்கிற சிந்தனையை விதைப்பது. நான் எப்படி வாழ்ந்தாலும் எப்படி இருந்தாலும் கர்த்தர் என்னை ஒரு நாள் மன்னிப்பார், நான் பரலோகத்துக்கு தான் செல்லுவேன் என்று அவங்க மனதில் சத்துரு ஆழமாய் விதைத்திருப்பான். அதனால்தான் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் சபைக்கு ஒழுங்காக செல்வது இல்லை. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஒழுங்கு கடனமாக ஜெபித்து வேதவசனத்தை வாசிப்பது இல்லை. அதனால்தான் நிறைய பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தன் இஷ்டம் போல வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பிசாசின் தந்திரத்தில் அகப்பட்டு இருக்கிறார்கள். தங்கள் ஜீவியத்தை பலப்படுத்துவதற்கும் சத்துவத்தின் வல்லமையில பலப்படுத்துவதற்கும் ஒப்பு கொடுக்காமல் இருந்தபடியினாலே பிசாசின் தந்திரத்தில் அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். நிறைய தந்திரத்தில் நிறைய சபைகள் இன்னைக்கு சிக்கி கொண்டிருக்கின்றன. ஆகவேதான் அநேக சபைகள் இன்றைக்கு சினிமா பாடல்கள், ஆகவேதான் அநேக சபைகளில் இன்னைக்கு குத்தாட்டமும் பலவிதமான டான்ஸை போட்டு கொண்டிருக்கிறாங்க. அநேக சபைகளில் சத்துருடைய தந்திரங்களை உள்ளே மாட்டி இருக்கு. நீ என்ன வேணா பண்ணாலும் கடைசியில் கிருபை உன்னை எல்லாத்தையும் மூடிக்கொண்டு போயிடும், நீ பரலோகத்தான் போவேன்னு சொல்லி பிசாசின் தந்திரங்கள் தலைவிரித்து ஆடுவதை பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆனால் பிசாசின் தந்திரம் சொல்லுகிறது, நீ என்ன பாவத்தின் விளைவு இருந்தாலும் கர்த்தர் உள்ளவன் மன்னிச்சிடுவாருப்பா, கிருபை எல்லாம் மூடிச்சுப்பா, நீ எப்படி வேணா வாழலாம்ப்பா. இது பிசாசின் தந்திரம். இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. பிசாசின் தந்திரத்தை எதிர்க்கத்தான் நீ பலப்படணும்.
பிசாசு எதிர்க்கல்ல. அவன் இயேசுவின் நாமத்தினாலே சொன்னா பிசாசு தெரிச்சு ஓடுறான். நான் கூட போன்ல எத்தனை பிசாசு துரத்தி இருக்கிறேன், போன்லயே துரத்தி இருக்கேன். லைவா கூட எங்க அம்மா கிட்டே எங்களுடைய மகன்கிட்ட காமிச்சிருக்கிறேன். பிசாசுங்க போன்ல பேசும்பொழுது பேசின பிறகு இயேசு நாம சொன்னா அதுக்கு போயிடும். நேர்லையும் துரத்தி இருக்கும், போகட்டும். ஆனா பிசாசின் தந்திரம் அப்படியே இல்லை. கண்டுபிடிக்கவே நமக்கு பலன் வேணும். பிசாசின் தந்திரமா தான் சொல்லி தந்திரத்தை அநேகர் மாட்டியிருக்கிறாங்க. இதை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரி, தாயாரே, நீ எந்த விதத்தில் பிசாசின் தந்திரத்தில் மாட்டியிருக்கிறார்? பிசாசின் தந்திரத்தில் எதுவும் தெரியாம நீ சிக்கி இருப்பாயானால் இன்று கர்த்தர் சொல்லுகிறார், நீ பலப்படு, தந்திரத்தை எதிர்த்து போராடி ஜெயத்தை பெறு என்று கர்த்தர் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உன்னோடு கூட பேசுகிறார். இன்னொரு தந்திரம், பிசாசின் தந்திரம் சபையிலையும் ஊழியத்திலையும் என்ன இருக்கு தெரியுமா? அடுத்து முக்கியமானது, நீ ஜெபம் பண்ணாத, நீயும் ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றி அமைக்காத, கர்த்தருக்குள்ள நீ உன்னை பலப்படுத்தி நிற்காத, ஆனா விசுவாசமா இருந்து வசனத்தை நீ சொல்லிக் கொண்டே இருப்பாயானா உனக்கு அற்புதங்கள் நடக்கும்னு சொல்லி. இது ஒரு பிசாசின் தந்திரத்தின் இன்ஜெக்ஷன். சபைக்கு அநேகர் போட்டிருக்காங்க. சும்மா விசுவாச அறிக்கை, கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் என்னை கீழாக்காமல் மேலாக்கார். விசுவாச அறிக்கை, விசுவாச அறிக்கை, விசுவாசமாயிரு, 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 வசனத்தை சொல்லு, வசனத்தை சொல்லு. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை சரிப்படுத்த வேண்டிய காரியத்தை சொல்லுவதே இல்லை. ஆமா, விசுவாசம் ரொம்ப பிடிக்கும் எனக்கும், நானும் விசுவாசிக்கிறேன், வசனத்தை சொல்றேன். ஆனா அதை விட கர்த்தருக்குள்ள தன் வாழ்க்கை சரிப்படுத்தி வாழ்வது, கர்த்தருக்காக அர்ப்பணிப்பது, கர்த்தருக்கு கீழ்ப்படிவது, கர்த்தரை தேடுவது, கர்த்தருக்குள்ள தாழ்த்துவது ரொம்ப முக்கியம். பிறகு நீ விசுவாசி, பிறகு வசனத்தை சொல்லி நடக்க வேலை. ஆனா எனக்கு எல்லாம் மாத்திட்டாங்க. சத்துருடைய தந்திரம், அந்த இன்ஜெக்ஷன் அநேகர் மாட்டி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயந்து நடுங்காம, கர்த்தருக்கு உண்மைத்தோடு கீழ்ப்படியாம, கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மையா வாழாம, நீ என்ன விசுவாசித்தாலும் வசனத்தை சொன்னாலும் எஃபெக்டிவ் இருக்காது, பலன் இருக்காது. இதுவும் வேணும், இதுவும் வேணும், அப்பதான் அற்புதங்கள் நடக்கும். சும்மா வசனம் என்பது மந்திரம் இல்லை, அது சொல்லிக்கினே இருந்தால் அற்புதம் நடக்கும்னு சொல்லி. காண்கிற மனிதனை காயப்படுத்திட்டு அவனை குத்தி கிழிச்சிட்டு சரிப்படுத்தாம தனியா இப்ப வசனத்தை சொல்லி கொண்டே இருப்போமானா அற்புதம் எப்படி நடக்கும்? இது பிசாசு தந்திரம் தானே. இது பிசாசு இல்லை, தந்திரம். ஞாயிற்றுக்கிழமான சபைக்கு வராம அந்த போதகரையே குறை பேசிட்டு சபைக்குள்ள போய் கலகத்தை ஏற்படுத்திட்டு வேற ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு வசனத்தை சொல்லி கொண்டிருப்போமானா அற்புதங்கள் நடக்கும். இது பிசாசு தந்திரம். சபையிலேயே நல்ல நல்ல ஊழியக்காரர்களை கூப்பிடுவாங்க, ஆனா அவர்களுக்குள்ளேயே பலவிதமான சத்துரு விதைச்சிருப்பான். ஜாதி என்கிற தந்திரத்தை உள்ள விதைச்சு, பெருமை என்கிற படிப்பு என்கிற காரியத்தை விதைச்சு, அதை தந்திரமா அவங்களை பிரிச்சு அவங்களுக்குள்ளேயே காரியத்தை செய்வாங்க தவிர மற்ற காரியத்திலிருந்து ஒரு மனமா ஐக்கியம் வரமாட்டாங்க. அது பிசாசின் தந்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி கண்ணீரோடு அவர் பேசுகிற சத்தத்தை கேட்டு அந்த ஊழியத்தில் இருக்க மாட்டாங்க. பிசாசின் தந்திரம். தேர்தல் வந்தா சண்டை, அதுல ஒரு தந்திரம். பணத்தினால் எதையும் வாங்கலான்னு சொல்லி பணத்தின் விளைவுகள் சபைக்குள்ள செய்யறாங்களே, பிசாசின் தந்திரம். ஜெபம் பண்ணாமையே, பரிசுத்த வாழ்க்கை வாழாமையே சாதிக்கலாம், பிசாசின் தந்திரம். இந்த தந்திரத்தை எதிர்க்க தான் உனக்கு திராணி வேணும். இந்த தந்திரத்தை எதிர்த்து நீ ஜெயிக்கணும் தான் கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் நீ பலப்படணும். தந்திரம், கவனம். ஆவிக்குரிய வாழ்க்கையில கடைசியான தேவ பிள்ளைகளே, கடைசி காலத்தில் வாழ்கிறவர்களே, நீங்க பிசாசின் தந்திரத்தில் அகப்பட்டு இருக்கிறீர்கள் இல்லை என்பதை சோதித்து பாருங்க. கர்த்தர்கிட்ட பலப்பட ஒப்பு கொடுங்க, சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட ஒப்பு கொடுங்க. தந்திரத்திலிருந்து வெளியே வாங்க, கர்த்தர் அழைக்கிறார். ஒரு ஊழியக்காரர் உன்னை குறை பேச என்பதற்காக அதே ஊழியக்காரரை பத்தி அடுத்தவன் குறை பேசுவதற்கு சத்துரு உன்னை தந்திரமா வழியெடுத்து கூடும். அவர் தெரியாம சொல்ற, மன்னிச்சு போங்களேன்.
ஒரு ஊழியக்காரரை பற்றி ஒரு ஊழியக்காரர் குறை பேசுகிறார் என்பதற்காக அவர் போட்ட அதே தேதியில் இன்னொரு ஊழியக்காரர் மீட்டிங்கை போட்டார். எல்லாம் பார்க்க பார்க்க அதற்கு பின்னாடி இருக்கிற பிசாசின் தந்திரங்களை கண்டுக்கு தெரிகிறது. தங்கள் அறியாமையினால் செய்கிற காரியத்தை தெரிகிறது. சத்துருல ஜெயிக்க முயற்சி பண்றான். ஒருவர் உன்னை குறை பேசினா ஆனா மன்னிச்சு மறந்துடுங்க. அதுவே நீங்கள் சத்துருக்கு கொடுக்கிற சவுக்கடி. மன்னிப்பு விலையேற பெற்ற சொத்து. உங்க மனசுக்குள்ள மனசார யாரையுமே கசப்பிலையும் வைரவை வைத்துக் கொள்ளாதீங்க. உங்க மனசை ஃப்ரீயா விடுங்க. பொறாமப்படாதீங்க. பொறாமை சத்துருவின் தந்திரம், பெருமை சத்துருவின் தந்திரம், குறை பேசுவதும் குறையை பார்ப்பதும் சத்துருவின் தந்திரம். அதை எதிர்க்கதான் நீ தேவ சமூகத்தில் உன்னை பலப்படுத்தணும். பலமா இருக்கிறவன் சத்துருடைய தந்திரத்தை அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். பலவீனப்பட்டவன் அல்லது வியாதியா இருக்கிறவன் மாட்டிக்கொள்ளுவான். ஆனால் கர்த்தர் கீழே சொல்றதுக்கு முன்னாடி மேலே சொல்லிட்டார், பலப்படியா நீ பலப்பட்டதான் நீ ஜெயிக்க முடியும். எதை? பிசாசன் தந்திரத்தை. பிசாசன் ஏசு நாமத்தை சொன்னா பறந்துடுவான். தந்திரம் அப்படி கிடையாது. அதுக்குள்ளதான் இருப்பான், தந்திரத்துக்குள்ளதான் இருப்பான். ஆனா தந்திரமே அவனுக்கு தெரியாது. பிசாசன் தந்திரம் அகப்பட்டு இருப்பான். அகப்பட்டது அடுத்தவன் சொன்னா கூட அவனுக்கு தெரியாது, கண்ணு வரைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் பிசாசின் தந்திரத்தை எதிர்த்து நிற்கனா நீங்க பலப்படணும். எப்படி பலப்படணும்னு சொன்ன சத்துவத்தின் வல்லமையில் பலப்படணும்னு சொல்றேன். என் நேரம் போய்கொண்டு கர்த்தர் சித்தமான அடுத்த நிகழ்ச்சியில் நான் கண்டினியூ பண்றேன். ஏன்னா இந்த ஆண்டவனுக்கு டீட்டெயிலா பொறுமையா சொல்லணும்னு சொல்லி வழிநடத்தினார். ஆனால் தான் டீட்டெயிலா பொறுமையா நான் சொல்றேன். ஷக்கா பாலா தூரா பாலா பக்கா. ஏன்னா எல்லா தேவ பிள்ளைகளும் எங்கேயாச்சும் கேட்டாங்கன்னா இல்லை அவங்க கண்ணு திறக்கப்படும், தெளிவு அடைவாங்க என்பதற்காக நான் சொல்றேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன்னா அடுத்தடுத்து வசனத்து கீழே பார்த்தோமானா பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் அடுத்து வருது பாருங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரஜனத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாதாவிகள் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. சகோதரனே உனக்கு போராட்டம் உண்டு. சகோதரியே உனக்கு போராட்டம் உண்டு. இந்த கேட்கிற தாயாரே, தகப்பனாரே, தேவ பிள்ளையே, ஊழியக்காரனே, உனக்கு போராட்டம் உண்டு. உனக்கு இருக்கிற போராட்டத்தையே நீ மறக்கிற பத்தியா? பிசாசின் தந்திரம். போராட்டத்தை பத்தி கவலைப்படாம எதிர்த்து ஜெயிக்காம நீ வாழ்ற பத்தியா? தந்திரம், பிசாசின் தந்திரம். கப்பல்ல நீ போய்கொண்டு இருக்க, காற்று வீசுது, கடல் கொந்தளிக்குது, காற்றையும் பார்க்க மாட்டேன் கடலையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லி இருந்தோம்னா கப்பல் ஒரு நாள் முழுகத்தான் செய்யும். ஏன் காற்று அடிக்குது, ஏன் கடல் பொங்குது, உண்டான வழிமுறையை கண்டுபிடிச்சு மாற்று ஏற்பாடு செய்யணும் அல்லவா? துரைத்தனங்களோடும் அந்தகார லோக அதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத சேனைகளோடும் சத்துருடைய தந்திரங்களோடும் அசுத்த ஆவிகளோடும் அசுத்தாவி பிடித்த மனிதர்களோடும் இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு. போராட்டத்தில் நீ ஜெயிக்கணும், இதான் உனக்கு டாஸ்க். அந்த தந்திரத்தில் நீ ஜெயிக்கணும், அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிரதானமான அஸ்திபாரமே கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படணும். தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கணும் சொல்லி கர்த்தர் வேதவசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எல்லா நாட்களிலும் அல்ல. அடுத்த வருஷம், ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்க. கவனிச்சிங்களா? தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்க. ஓ, நீ பலப்பட்டு கர்த்தரிலே பலப்பட்டு சத்தியத்தில் வல்லமையில பலப்பட்டு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு சொல்லி கர்த்தர் நமக்கு அழைக்கிறார். அதை நான் வாசிக்கிறேன். சர்வாயுதத்தை பத்தி விளக்க நேரம் இல்லை, நேரம் கடந்து போகணும்படினால நான் சுருக்கமாக அதை உனக்கு சொல்றேன்.
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்ன கச்சை, சத்தியம் என்ன கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை காலில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனியையும் அக்னி அஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்ன கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களா நில்லுங்கள். ரட்சணம் என்ன தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று அடுத்த நிகழ்ச்சி அதை டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நேரம் கடந்து போனதுனால நான் இதோடு நிப்பாட்டுறேன். ஏன்னா அதில் நிறைய ரகசியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவன் வழிநடத்தும் பொழுது ஆச்சரியப்பட்டேன். ஒவ்வொரு காரியத்தை நான் எண்ணும் பொழுது அடுத்த நிகழ்ச்சியில் தேவனுடைய சர்வாயுதம் என்று நாங்கள் பேசுகிறோம். இவைகளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு ஆவியின் பட்டயத்தோடு போராடி இந்த போராட்டத்தை மேற்கொள்ளணும். நீ ஒரு யுத்த வீரன். உனக்கு விரோதமாக இத்தனை யுத்தங்கள் இருக்கிறது, இத்தனை எதிரிகள் இருக்கிறார்கள். நாம் என்ன சொல்லி எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் ஆசுவத்துக்காக, கொஞ்சம் சுகத்துக்காக, கொஞ்சம் டைம் பாஸுக்காக சபைக்கு போனோமா வந்தோமான்னு சொன்னால் மரண நேரத்தில், ரகசிய வருக நேரத்தில் தான் உங்களுக்கு தெரியும். எதை காமிக்குது? ஒரு மிலிட்ரி மேன் யுத்தம் போகிறவங்க யுத்த நாளுக்கு தான் எல்லாத்தையும் போட்டுன்னு போவான். அப்படி தானே? மற்ற நாள்லாம் அவன் போட மாட்டான். மிலிட்ரிக்கு போகிறவங்க எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு தனக்கு வேண்டிய ஆயுதம் எடுத்துக்கொண்டு போகிறான். அப்போ தான் போகிறான். அந்த கால ராஜாக்கள் சண்டைக்கு போகும்போது, யுத்தத்துக்கு போகும்பொழுது எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போகிறாங்க. ஈட்டி, வில்லு, என்னெல்லாம் வேணுமோ சொல்லி. நாம் எப்பவுமே யுத்த ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணும். ஏன்? எப்போ வேணால் உனக்கு போராட்டம் வரும். இரவில் கூட வரும், பகலில் கூட வரும், விடிய காலத்தில் கூட வரும். அப்போ நீ தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு இருக்கணும், எடுத்துக்கொண்டு இருக்கணும். பட்டயத்தை எப்பவும் ஆயத்தமாக, பி ரெடி, எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். கெட் ரெடி, பி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ப்ரிப்பேர்டு உள்ள வாழ்க்கை தான் சிறந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. நேரம் போனது, நான் இன்னும் நிறைய சொல்ல முடியல, நேரம் போயிடுச்சு. அடுத்த வாரம் கர்த்தர் சித்தமானா தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்ற ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த யுத்தத்தை எப்படி செய்யணும், யுத்த முறைகள், சத்ரு வகை சாத்த என்னெல்லாம் அவன் வல்லமையாக பயன்படுத்துகிறான், அதை நாம் எப்படி ஜெயிக்கணும் என்பது சொல்கிறேன். எல்லாரும் கண்ணை மூடலாமல் கொஞ்ச நேரம். ஷபலபா ரியந்தரபா ரிபிகபால தூர கரபா எல்லாம் ஜெபம் பண்ணலாம். இது அநேக தேவ பிள்ளைகளுக்கு அனுப்பி பார்க்கும்படி சொல்லுங்கள். இது கண்டினியூ. நான் அடுத்த வாரம் கர்த்தர் சித்தமான நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷபாலா ஷபாலா ரியந்தரபா ரிகபால தூர கரபா ரிபாலா தூன கரபோலோ ஷந்தாரபா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க. பயப்படாதீங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. பயப்படாதீங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஏராளமான யுத்தம் சந்திச்சிருக்கிறேன் சத்துருவாக சாத்தான் மூலமா. ஆனால் ஒரு முறை நான் தோத்ததே கிடையாது. நான் தான் ஜெயித்திருக்கிற காரணம் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. ஓ ஹல்லேலூயா. நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள், நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள், நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். ஷபாலபா ரிக்கபாலா தூராவா ரியந்தரபா ரிபிகபாலா தூர கரபாலபா. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. என் பலவீனங்கள் ஆவியானவர் எனக்காக வாக்கு கடங்காத பெரிய மூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். ஆவியின் பலத்தினாலே நான் எல்லாவற்றையும் ஜெயித்து முடிப்பேன் அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்லுங்க. ரிபா லபா ரியந்தரபா ஷகடரபா ரகுடிபி ஹந்துனமா லபா ரிபாலா தூரிபி. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே தான் போகும். இந்த யுத்தத்தில் நான் மேற்கொள்ளுவேன். கர்த்தருடைய பிள்ளையாக நான் தான் ஜெயிப்பேன். காரணம் யூத ராஜசிங்கம் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். ரபலா ரபலா ரியந்தரபலா ஷாக்கி டபலா ரதுனிமி ரியந்தரபா ஓ ரபலா ஷட்டுரிபி ஹந்துன ரபா ரியந்தரபா ரிபிகபல தீரகரபா.
விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவனை விட்டு ஓடி போவான். ஹalleluya, ஹalleluya. ரிபாலா ரிபாலா ஷக்கபலா தூரபா ரபா கபலபா. தேவன் நமக்கு பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, தாயாரே, பயப்படாதே. தேவனே உனக்கு பலனாய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு துணையாக நின்று எல்லா யுத்தத்திலும் வெற்றியை தருவார். பயப்படாதே. ரிகபலபா சந்தரபலபா ரிபாலா ரதுரிவிர் எந்தரபா உக்கபலபா ஷக்கிடபா ரதுனிமிர் எந்தரபா ரிபாபா ரியந்தரபா ரபக்கபல தீரகரபா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், முடிவு பரிந்து நடத்த வல்லவராக இருக்கிறார் நம்ம தேவன். அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். நம்மோடு கூட சதா காலமும் இருப்பார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நம்மோடு கூட இருப்பார். ஓ தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொன்னீங்களே சுவாமி. இந்த சத்தியங்கள் அநேக மக்களை விடுதலை செய்யட்டும். அநேகருக்கு இது பிரயோஜனமுள்ளதாய் மாற்றுங்க தகப்பனே. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பிசாசின் தந்திரங்களை அறிந்து அதை ஜெயித்து விடுதலையை பெற்றுக்கொண்டு உமக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுங்க. உமக்காக நாங்கள் வாழட்டும். ஒரு ராஜ்யத்துக்காக நாங்கள் உழைக்கட்டும். எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க. இது கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்தி செல்லுங்க, அற்புதங்களை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்புறமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், ஜாய் டிவிலையும் பாருங்கள். இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வியாழக்கிழமை 5 மணிக்கு உங்கள் வீடுகளில் வரும், நீங்கள் பார்க்கலாம். யூடியூபிலும் ரமேஷ் டேனியல் என்று நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா நிகழ்ச்சி வரும். அநேக பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை அனுப்பி கொடுங்க, அவர்களும் விடுவிக்கப்படட்டும். தொடர்ந்து எங்களை உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் நாங்கள் ஜெபிக்கும்படி ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you. அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் ஆர் ரமேஷ் டேனியல், என் டைம் பிரிப்பேரட்டரி மினிஸ்ட்ரீஸ், சைதாப்பேட், சென்னை.